வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பேராசிரியர் ஐயா அருள்குமார் ஐயா அவர்கள் நான் ஏற்கனவே ஆடி அருள் பார்த்திருக்கேன். அவருடைய வகுப்பு அருமையா இருந்தது, பிரம்ம ஞான வகுப்பு. அதே மாதிரி இன்னைக்கு அவரை பார்த்த உடனே இன்னைக்கு வகுப்பு அருமையா எடுக்க போறாருன்ற ஒரு உற்சாகத்தோட என்னுடைய காலை வகுப்பு இருந்தது. அதுல உடலை பத்தி முழுமையா நமக்கு மனம்னா என்னன்னு தெரியாது, காந்தம்னா என்னன்னு தெரியாது, அந்த விளக்கத்தெல்லாம் சூப்பரா அருமையா கொடுத்தாரு ஐயா. ஒவ்வொன்றும் நம்மளுடைய கட்டிடம் செவுறு எப்படி உருவாச்சு, அந்த மாதிரி நம்மளுடைய உடல் பரு உடலா இருக்கு, அதனுடைய செல்களால் அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விளக்கத்தை கொடுத்தாரு. அது பஞ்சேந்திரிய தவத்தை எடுத்தாரு. நம்ம தொடு உணர்வா நாக்கு அந்த மாதிரின்றப்ப அதனுடைய உள்ளவே அழிக்கமாயிற மாதிரி ஃபுல் உறுப்பியும் நம்ம உணர்ந்து அந்த தவத்தை அருமையா கொடுத்தாரு. அது இன்னும் அருமையா இருந்தது. அப்புறம் பஞ்சபூதங்கள் பத்தி ஒரு தவத்தை எடுத்தாரு. உண்மையிலே எனக்கு அற்புதமா இருந்தது. ஒவ்வொரு தவமும் அதுக்குள்ள ஆழ்ந்து உள்ள போய் பூமிக்குள்ளவே போய் ஒரு சுழன்று அது உள்ள உணர்வு பூர்வமா இருந்தது. எல்லா ஐம்பூதங்கள்லயும் நம்ம போய் அதுல ஒரு ஐக்கியமான மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது. அதுக்கு அடுத்தது நவகரக தவம்னு எடுத்தாரு. அந்த தவத்திலையும் ஒரு உணர்வு அருமையா கிடைச்சது. நல்லா நம்மளுடைய உணர்வை தாண்டி அதுல ஒரு மெய் சிலுக்கிற அளவுக்கு ஒரு உணர்வு கிடைச்சது. அப்புறம் படுத்துக்கிட்டு இறைநிலை தவன்றத கொடுத்தாரு. அதுல நம்மளே மிதந்து மேல போய் அதுல இறைவனோட அந்த பரமாத்மாவோட நம்மளுடைய ஜீவாத்மா கரைஞ்சி வர அந்த உணர்வு எனக்கு உண்மையிலே கிடைச்சது. இவ்வளோ நாள் நான் 11 நாள் மௌனம் அட்டன் பண்ணி இன்னைக்கு 12வது நாள் மௌனம். ஆனா இன்னைக்கு ஒரு புதுமையா எனக்கு இந்த வகுப்பு மௌனம்னா இப்படிதான் இருக்கணும்ன்ற ஒரு டெபினேஷன் நான் இன்னைக்குதான் ஐயா கிட்ட கத்துக்கிறேன். அருமையா இருந்தது உண்மையிலே வகுப்பு. அதே மாதிரி ஐயா இது வீட்டுல ஆசிரியர் குரு இருக்கிறப்பதான் இதனுடைய பயிற்சியை பண்ணணும். குரு இல்லாத நீங்க தனிப்பட்ட முறையில பண்ணக்கூடாதுன்னு விளக்கத்தையும் அருமையா கொடுத்தாரு ஐயா. இந்த வகுப்பை எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா. அவர்கள் வாழ்க வளமுடன், அவருடைய அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவருடைய உடல் நலம் வாழ்க வளமுடன், அவருடைய ஆன்மீக சேவை மேலும் வளர வாழ்க வளமுடன். இன்னும் பேசணும்னா பேசி வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய நாள் மௌனத்துல மார்னிங்ல இருந்து ஐயா காலையில செஷன்லயே சொல்லிட்டாங்க என்ன நடக்க போகுது, இந்த தவத்துல என்ன நம்ம பார்க்க போறோம். உடலுக்கு தேவையானது, உயிருக்கு தேவையானது, மனசுக்கு தேவையானது, நம்ம இறைவனர்வு பெறது ஃபைனலா. சோ இதுக்கு நம்ம படிப்படியா ஸ்டெப்பா ஐயா கொண்டு போனாங்க. முதல்ல எடுத்தோடனே பஞ்சேந்திரிய தவம். நம்ம பஞ்ச இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணாதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியும். எல்கேஜி யூகேஜி முடிச்சாதான் அடுத்து மேல ஹையர் ஸ்டடிஸ் பண்ண முடியும். சோ பேசிக்கான நம்மளுடைய ஐம்புலன்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆழ்ந்த பஞ்சேந்திரிய தவம். அந்த தவத்திலையும் நம்ம ஒவ்வொரு பாட்டா நம்ம கரைஞ்சிட்டோம், மாறிட்டோம். இப்போ பஞ்சபூத நவகிரக தவத்தையும் ஐயா பிரிச்சு கொடுத்தாங்க. முதல்ல பஞ்சபூத தவம், செகண்ட் நவகிரக தவம்னு. அந்த பஞ்சபூத தவத்திலேயே ஆழ்ந்து போய் நம்ம பஞ்சபூதங்களோட ஆற்றலை வாங்குறது நம்ம பண்ணியிருக்கோம். ஆனா பஞ்சபூதங்களாவே மாறிட்டோம், நிலமாவே மாறிட்டோம், நீராவே மாறிட்டோம். சோ அதோட ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெற்ற அந்த அனுபவம் நல்லா இருந்தது. அதே மாதிரிதான் நவகிரகங்களோட ஆற்றல் நம்ம வாங்குறது இல்லாம நம்மளே சூரியனா மாறிட்டோம், நம்மளே சந்திரனா மாறிட்டோம். அப்படியே கரைஞ்சி காணாமல் போறது, அந்த உணர்வு நல்லா கிடைச்சது. இப்போ ஃபைனலா நடந்த இந்த இறை உணர்வு தவம், இந்த தவம் ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி அப்படின்னு சொல்லி அது இது வரைக்கும் கிடைக்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி பயிற்சி இன்னும் அட்டன் பண்ணும் போல ஆசையா இருக்கு. இந்த மாதிரி புது புது விஷயங்கள் கத்துக்கணும் அப்படின்னு ஐயா கிட்ட வேண்டி அடுத்து இன்னொரு வாட்டி இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு இன்னும் நிறைய கத்துக்கணும். அவங்க கிட்ட நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தீங்க, அதெல்லாம் கேட்கறதுக்கு இப்ப டைம் ஆயிடுச்சு. அதனால இன்னொரு வகுப்பு போட்டு எல்லா டெக்னிக்ஸும் கத்துக்கணும், அதெல்லாம் அட்டன் பண்ணோம் அப்படின்னு ஆசையா இருக்கு. அதெல்லாம் சொல்லி பண்ணுங்க ஐயா. கரெக்ட். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என்னுடைய பேர் ஏஎம் ராஜா, இந்த மண்டலத்தை சார்ந்தவர். ஐயா ஏற்கனவே கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். 1 இயருக்கு முன்னாடி கிளாஸ் எடுத்திருக்காரு. அதை தவிர பல இடத்துல ஆடியெல்லாம் மீட் பண்ணியிருக்கோம். ஐயா எப்பவுமே சிறப்பாக தான் எடுப்பார். அவருடைய கிளாஸ் ஒரு தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கும். மற்ற கிளாஸில் இருக்கிறத விட இவருடைய வாய்ஸ் ரொம்ப தனித்துவமாக இருக்கும்.
இன்னைக்கு அதே போல தான் அவரு மௌன இது வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. முதல்ல அவர் வந்தோடனே அவரு நம்ம எதுக்கு மௌனம், இந்த மௌனம் எதுக்காக செய்யணுன்ற நோக்கத்தை நமக்கு சொல்லிட்டாரு. உடல் நலம், உயிர் வளம், மனவளம், இறை உணர்வு, இது 4 பெறுறது. முக்கியமாக உடல் ஆரோக்கியம், நீண்ட நாள் உயிர் வாழும் அப்படின்றதுக்காக தான் ஐயா வந்து தவத்தினுடைய மௌனத்தினுடைய நோக்கத்தையே முதல்ல நம்ம சொல்லிட்டு நமக்கு ஒரு 4 விதமான தவங்களை நமக்கு கொடுத்துருக்காரு. பஞ்சேந்திரிய தவம், பஞ்சபூத தவம், அடுத்தது நவகிரக தவம், அப்புறம் ஜீவ ஐக்கிய முக்தி தவம், அப்படி 4 விதமாக கொடுத்துருக்காரு. இது எல்லாமே வந்து இது வரைக்கும் நம்ம வந்து யாரும் செய்யறதில்லை. ஆஸ் பர் நம்ம என்ன புக்கில் பாட புத்தகத்தில் என்ன இருக்கோ அதன்படி தான் நம்ம செய்திருக்கோம். ஐயா வந்து நமக்கு இன்னைக்கு தனித்துவம் சொல்லலை, அது அவருக்கே உரித்தான முறையில் நமக்கு வந்து ஒவ்வொரு தவத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி நமக்கு அழகாக எடுத்து சொன்னார். இதில் என்னுடைய அனுபவம் என்னன்னா, நார்மலாக வந்து இந்த ஜீவாய்க்கு முக்கிய நான் எப்பவுமே தூங்க மாட்டேன். எப்போ தவம் பண்ணாலுமே நான் தூங்க மாட்டேன். அந்த தடவை தூங்கிட்டேன் நான். அது என்ன எனக்கே தெரியல, இது ஒரு புதுவிதமான அனுபவம் தான் இருக்கு. ஒருவேளை ஐயா வந்து அவருடைய காந்த சக்தியினால தூங்க வச்சுட்டாரா என்னன்னு தெரியல. அதனால ஸோ இன்றைய மௌனம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதுக்காக ஐயா வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் பேர் நாராயணசாமி. நான் வானகரத்தில் துணை பேசுகிறா இருக்கிறேன். ஏற்கனவே எங்கள் மண்டலத்திலிருந்து வில்விஜன் ஐயா வந்து இங்கே மௌனம் எடுத்தாரு. அவர் என்னை கூப்பிட்டாரு, என்னால் அன்னைக்கு வர முடியல. ஸோ இன்னைக்கு நான் ஒரு வேலையாக வெளியே போயிருந்தேன், குத்தம்பாக்கம் வெளியே போயிருந்தேன். சரி, வரும்போது திடீர்னு பூந்தமல்லி அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ஆகும்போது சரி நான் அந்த ரூட்டு போவேன். சரி, நீங்கள் பூந்தமல்லி போயிட்டு அந்த கிளாஸ் எங்கே இருக்குது, எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மௌனத்தில் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வந்தா ஒண்டிக்குப்பம் ஐயா இது மாதிரி அருண்குமார் ஐயா வந்து நம்ம அந்த ஏற்கனவே நான் மொபைல்ல பார்த்துட்டு வந்தேன். இப்போ வரும்போது யார் நடத்துறாங்கன்னு. ஸோ வந்தா ரொம்ப எனக்கு இந்த ஆன்மாவுக்கு நல்ல ஒரு தேடலுக்கு நல்ல ஒரு உணர்வு கிடைச்சிது, நல்ல உணர்வு கிடைச்சிது, நல்ல ஒரு அமைதி நிலை கிடைச்சிது. நான் வரும்போது அந்த இறைநிலை எப்படி தன்மாற்றம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் விளக்கம் கொண்டு இருந்தாரு. நான் வரும்போது 11:30 ஆயிடுச்சு. அப்போ பஞ்சேந்திரிய தவம் அதனுடைய விளக்கங்கள், பஞ்சேந்திரியத்துல நம்ம எப்படி நம்ம என்ன பஞ்சபூதங்கள் நம்ம உடம்புல இருக்குது, அந்த பஞ்சபூதங்களை அறிவதற்காக பஞ்ச எந்திரியங்கள் வெளிப்பட்டு அதை உணர்ந்து கொண்டிருக்கின்றது. அதுதான் வந்து மனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜீவகாந்தம் தான் மனமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது விளக்கம் கொடுத்துட்டு தவத்தை கொடுத்தாரு. ரொம்ப சிறப்பா இருந்தது. அதே மாதிரி பஞ்சபூத நவகிரக தவத்தை தனித்தனியா பிரித்து சொன்னார். பஞ்ச பூதங்கள் எப்படி நம்ம வந்து ஒன்றியமாக்குவது, அதாவது அத நிலத்தோடு எப்படி நம்ம வந்து ஒன்றி இருப்பது, நீரோடு எப்படி ஒன்றி இருப்பது, நெருப்பு, காற்று, விண், இதோட நம்ம எப்படி ஒன்றி அதுவாகவே மாறுவது, நீ அதுவானால் அதுவே சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாரு. அதே மாதிரி தன்னை உணர்வதற்கான அந்த ஒரு தவம், தன்னை அறிதல், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே விடுகின்றனன், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அச்சிக்க தான் இருந்தானே அப்படின்னு அந்த கவியை சொல்லிட்டு தன்னை அறிவதற்கான ஒரு தவத்தை, இறைநிலை தவத்தையும் அவர் கொடுத்திருக்கிறாரு. அது நான் அதே மாதிரி சொல்லும் போது அந்த ஆன்மா அப்படியே போய் அந்த ஜீவனாகிய போய் அந்த பிரம்மத்தோடு அப்படியே ஐக்கியம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. திடீர்னு எல்லாம் பார்த்தா எழுந்து உட்காந்தாங்க, நான் எழுந்து உட்காந்துருக்கேன். இது ரொம்ப பெரிய அனுபவமா இருந்தது. ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அவருடைய தொண்டு மிகவும் மென்மேலும் சிறக்க